மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வர தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஒருவரைக்கும் குவியலாய் குவிந்தது. பார்த்தீங்களா, அவ்வளவு ஸ்ட்ராங்காக யோர்தான் ஓடி வருது. பயங்கர வேகமாக ஓடி வருது. சும்மா வத்தி கிடக்கலை, ஏதோ நதி இருக்குது கொஞ்சோல தண்ணி கிடக்குன்னு இல்லை, பயங்கர காட்டாறாக புரண்டு வருகிறது. ஆனாலும் ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே அது ரெண்டாய் பிளந்து குவியலாய் ஓரத்தில் நின்று அங்கே வழி ஏற்படுத்தியது என்று சொல்லி நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரிய இன்றைக்கு காட்டாறு ஓடலாம், உன்னை அடித்து கொண்டு சென்று விடுவேன் என்று சொல்லி வியாதி பயமுறுத்தலாம். நண்பர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகிகளை மாறி எதிராளிகளை நின்று உன்னை அழிப்பேன், உன் குடும்பத்தை அழிப்பேன் என்று மாறுதட்டலாம். உங்களுடைய பிள்ளைகள் தவறான கைகளில் சிக்கி அவர்கள் வாழ்க்கை முடிகிறதுங்கிற நிலவுக்கு வந்திருக்கலாம். பல நெருக்கங்கள் மத்தியில் இருக்கலாம். காட்டாறு ஓடிக்கொண்டிருக்கலாம். சாத்தான் பயமுறுத்துறதே தங்கள் வாழ்க்கையில் வழக்கமாக வச்சிருக்கிறான். நீங்களும் கூட பயந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இனி எப்படி இதை கடந்து போவேன், எப்படி இதிலிருந்து நான் மீண்டு வருவேன், இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, எப்படி மீண்டு வருவேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய வியாதி வந்துட்டு இதை எப்படி தாண்டுவோன்னு சொல்லி கலங்கி போயிருக்கலாம். நீங்கள் ஆசாரிகளை அழைத்து கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்களோட ஐக்கியம் கொண்டு உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு தேவனுடைய வசனங்களை ஒழுங்காய் வாசித்து தியானித்து கால வைங்க. எல்லாம் ஓடி போகும். மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும், மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்காக நாமும் கூட தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். என்ன ஒரு பரிதாபமான ஒரு காரியம். ஆண்டவர் நினிவேக்கு போ என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நீ போ, உனக்கு ஊழியம் உண்டு, அங்கே இருக்கிற மக்களை திருப்பும்படியான கடமையை உனக்கு தந்திருக்கின்றேன், நீ போ, நான் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவேன், நீ போ, நீ சரித்திரத்தில் இடம் பெறுவாய், நீ போ, எனக்கு பிரியமானவன், உன்னைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், இந்த ஊழியத்தை செய்வதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ போ என்று ஆண்டவர் நினிவேக்கு அனுப்புகிறார். இதுதான் உனக்கு ஊழியம், இப்படிதான் நீ பிரசங்கிக்க வேண்டும், இப்படிதான் ஜனங்களை எச்சரிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லி அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, உங்களை குறித்து ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஐயா அம்மா, உங்களை குறித்து திட்டத்தை வைத்திருக்கிறார். வயதான காலத்தில் ரிட்டையர்டாக இருக்கிற அம்மா ஐயா, உங்களை குறித்தும் திட்டங்களை அவர் வைத்திருக்கின்றார். அந்த திட்டங்களை காலம் வருகிற பொழுது தெளிவாக ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகின்றார். அந்த திட்டங்கள் மிக பெரியமைகளாக இருக்கின்றன, நினைத்து பார்க்க முடியாதவைகளாக இருக்கின்றன. அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். அவனுடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கிக்கிற ஒரு தாசனாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். நாம் கற்பனையிலும் எண்ணி பார்த்திராத காரியங்களை செய்யும்படியான பலத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்யென்று ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டார். இந்த பணியை நீ செய்ய என்று சொல்லி சும்மா சொல்ல மாட்டார். இந்த படிப்பை நீ படி, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கிறார், இந்த படிப்பை நீ படி, இதை மூலமாக உன்னை நான் இந்த இடத்துக்கு கொண்டு போவேன், இது படிப்பின் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று ஆண்டவர் அவர் ஒரு நோக்கத்தோடு அந்த படிப்பில் உங்களை சேர வைக்கிறார். இந்த ஊருக்கு வா, இந்த ஊரில் நீ ஊழியம் செய், இந்த ஊரில் நீ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு. ஒரு நோக்கத்தோடு ஒரு ஊருக்கு நம்மை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சொல்லி இந்த குடும்பத்தோடு நீ பழகு, இந்த மனிதனோடு நீ பழகு, இவளோடு சேர்ந்து நீ ஊழியம் செய், இவளோடு சேர்ந்து சபைக்கு போ, இவளோடு நீ ஐக்கியமாக இரண்டு ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வருகின்றார். நாம் இந்த பூமியில் இருந்தாலும் நமக்கு எங்கு போக வேண்டும் என்று தெரியாது, என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் திட்டமிடுகின்றார், அவர் காய்களை நகர்த்துகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிப்பிட்ட பாதையில் அழைத்து கொண்டு செல்லுகின்றார். உங்களோடு பேசுகிறார், மகனை இப்படி பண்ணு, மகளை இப்படி பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் உடனே செவி கொடுத்து
அந்த பாதையில் செல்வீர்கள் என்றால், அவருக்கு நீங்கள் இசைந்து போவீர்கள் என்றால் மிகப்பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் இந்த பூமிக்கு உங்களை அழைத்து கொண்டு வரவே இல்லை. ஒரு திட்டம் இல்லாமல் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரல, இந்த வேலையில் ஏற்றலை, இந்த மனிதர்களெல்லாம் சந்திக்க வைக்கல. நிச்சயமாக ஒரு திட்டம் உண்டு, ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நினிவேயில் யோனாவுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், அங்கே போ என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே இரண்டாவதாய் நாம் பார்க்கிற பொழுது யோனாவுக்கு ஏனோ சில காரணங்களினாலே தேவ சமூகத்திலிருந்து ஓடிடணும், இதுக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது, கீழ்ப்படியக்கூடாது என்கிற ஒரு தவறான எண்ணம் ஏற்படுகிறது. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவர் சத்தத்தையே கேட்குறார். ஆனால் அவர் கூட இடறி விழுகிறார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறார். ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஓடுறார். அங்கே துறைமுகத்துக்கு போனால் அங்கே தர்ஷீஸ்னு ஒரு கப்பல் இருக்குது. திசையில் போனால் நினிவேக்கு போகலாம், அங்கே போனால் அங்கே தர்ஷீஸுக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அவர் கப்பல் ஏறி ஓடினார் என்று நாம் காண்கின்றோம். அங்கே ஒரு நினிவேக்கு கப்பல் நின்றுருக்கும், தர்ஷீஸுக்கு நின்றுருக்கும், இன்னும் பல இடங்களுக்கு ஆசியாவுக்கு நின்றுருக்கும், ஐரோப்பாவுக்கு நின்றுருக்கும். எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கப்பல் தான் வேணும்னு வேற ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அவராக போனார். சுய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்று காண்கின்றோம். இப்படி வாழ்க்கையில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் எல்லா ஊருக்கும் பஸ்கள் நிற்கின்றன. எத்தனையோ ஊருக்கு பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கி, எது நமக்கு வேணுமோ அதில் தான் நம்ம ஏறணும். நமக்காக ஆண்டவர் என்ன குறிச்சிருக்காரோ அந்த பஸ்ஸில் ஏறி போகணும். ஆனால் வேறு பஸ்ஸில் நம்ம ஏறி போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கை பிரயாணமே மாறிவிடும். காலேஜுக்கு நம்ம போகிறோம், வாலிப வயசில் தம்பிமார்களே தங்கச்சிமார்களே, நிறைய ஆண்களை சந்திக்கிறோம், நிறைய பெண்களை சந்திக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாலும் நம்மோடு பழக வைத்தாலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நபரை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்திருக்கிறார். அவர் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார். நீங்களாக ஒரு கப்பலை தேர்வு செய்வீர்கள் என்றால், படிக்க போகிற இடத்துல தேர்வு செய்கிறவர்கள் உண்டு, வேலை பார்க்குற இடத்துல தேர்வு செய்கிறவர்கள் உண்டு, பஸ்ஸில் போகும்போது தேர்வு செய்கிறவர்கள் உண்டு. தவறான பாதையிலே அவர்கள் தவறான நபரை தேர்வு செய்து விடுகிறார்கள். எப்படி இந்த கப்பலை யோனா தவறாக தேர்வு செய்தாரோ, வேற ஒரு திசையில் அந்த கப்பலை அவர் அழைத்து கொண்டு போனதோ, அதே போல் நீங்கள் ஒரு தவறான நபரை நண்பராக, வாழ்க்கை துணையாக, பிஸ்னஸ் பார்ட்னராக, ஊழிய பார்ட்னராக சேர்க்கும் பொழுது அவர்கள் ஒரு தவறான பாதையிலே, சம்பந்தமே இல்லாத ஒரு பாதையிலே அவர்கள் அழைத்து கொண்டு செல்வார்கள். அப்பொழுது தேவனுடைய திட்டங்கள் பொடிப்படி ஆகிவிடும். ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருந்த கனவுகள் எல்லாம் அது நிராசையாக மாறிவிடும். வேறு ஏதோ ஒரு திசையிலே அந்த நண்பர்கள் இல்லைன்னா தேர்வு செய்த நபர்கள் அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். அப்படியாக ஆண்டவருடைய சித்தத்தை மீறி தங்களுடைய சுயத்தினாலே தங்கள் நண்பர்களை, வாழ்க்கை துணைகளை தேர்வு செய்து வேறு எங்கோ ஒரு திசையில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பரிதாபத்துக்குரிய எத்தனையோ நபர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன். இப்பொழுது வேதனை, இப்பொழுது கண்ணீர், இப்பொழுது கவலை, இப்பொழுது நான் ஏன் இப்படி செய்துவிட்டேன் என்கிற வருத்தம், தாறுமாறுகள், வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்களை நான் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன், அதிர்ந்து போயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் சொல்கிற முக்கியமான காரியம் என்னென்னா, நமக்குன்னு ஒரு கப்பல் ஆண்டவர் வச்சுருப்பார். அந்த கப்பலில் மாத்திரம் நம்ம ஏறி போவோம். அந்த கப்பலில் ஏறி போனோம்னா வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, அவமானங்கள் இல்லை, ஐயோ என்று நாம் பரிதபிக்க வேண்டிய இல்லை கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்தோஷமாக இந்த கப்பல் நம்ம அழைத்து கொண்டு செல்லும். நாம சுய சித்தத்தினாலே நமக்கென்று வேறொரு கப்பலை தேர்வு செய்வோம் என்றால், ஆரம்பத்திலே அது இன்பமாக இருந்தாலும் அது போக 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 வேதனை நிறைந்ததாக மாறும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு நெஞ்சை தொழுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த கப்பலில் ஏறுவதற்கு கூலி கொடுத்து பிரயாணப்பட்டு அவன் போனானா? பாவம் செய்வதற்கு கூலி கொடுக்க வேண்டும் இல்லையா? போய் மதுபானம் பண்ணணுன்னா சும்மா கொடுக்க மாட்டான், காசு கொடுத்தாதான் அவங்க கொடுப்பாங்க. 200 ரூபா 300 ரூபா கேட்டு நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. என்னென்னு பார்த்தா முதல்ல கொடுத்து பிறகு பார்த்தா அதை வைத்து தான் நம்ம மதுபானம் பண்ணுறாங்க வேலை செய்கிறவங்க. இன்னும் எத்தனையோ பேர்கள் காசு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை வாங்குகிறார்கள். யோனா கூலி கொடுத்து தவறான பாதையில் சென்றது போல, தவறான நாட்டுக்கு சென்றது போல, இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் தங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் கூட தவறான காரியத்துக்கு கொடுத்து அவர்கள் சந்தோஷத்தை வாங்கி விடலாம், இன்பங்களை வாங்கி விடலாம், மகிழ்ச்சியை வாங்கி விடலாம் என்று சொல்லி அவர்கள் தங்கள் பணத்தை செலவழிக்கிறாங்க. அந்தோ அப்படி இல்லவே இல்லை. பாவம் கொடுத்து வேதனையைத்தான் நாம் வாங்குகின்றோமே அன்றி
பணத்தை செலவழித்து துன்பங்களை தான் நாம் வாங்குகிறோம் என்று சந்தோஷத்தை ஒரு காலம் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. பாவம் தருகிற சந்தோஷங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் ஆரம்பத்தில் இன்பமாக இருந்தாலும் முடிவிலே அது வேதனையே கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து இலவசமாக எல்லாவற்றையும் நமக்கு தருகின்றார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் இலவசமாக மன்னிக்கின்றார். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். கல்வாரி சிலுவை எண்டை ஓடி, ஆண்டவரே நீர் எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக நீங்கள் ஆணிக்கடாவப்பட்டீங்க, ஆண்டவர் உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை தூய்மையாக்கட்டும், ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்குது, என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கிட்டு நீங்கள் கேட்டு அழுதிங்கன்னா உங்கள் பாவங்களை இயேசு இலவசமாக அவர் மன்னித்து விடுவார். அவருடைய கப்பலில் நீங்கள் ஏறி போகும் பொழுது உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். உங்களுக்கு என்ன தேவை, குடும்பத்தில் என்ன தேவை, பிஸ்னஸில் என்ன தேவை, இன்றைக்கி காலையில் என் பையன்கிட்ட காசு இல்லையா, இதுக்கு நம்ம கொடுப்போம், வச்சுக்க மகனே நீ போ. ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே தருகின்றவராக இருக்கின்றார். கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்த பொழுது அவனுக்கு நல்ல குடியலையும் நல்ல வஸ்திரங்களையும் நல்ல பாதரட்சைகளையும் கொடுத்தார், செயின் போட்டார், மோதிரம் போட்டார், நல்ல விருந்து கொடுத்தார், ஒரு கொளுத்த கண்டை அடித்து விருந்து கொடுத்தார், பாடல் ஆடல் நடனம் எல்லாம் அப்பா செலவுலேயே நடக்குது. அதுக்கு பிறகும் கூட அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்பாட்ட இருந்தோன்னா அவர் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறணுன்னா நாம தான் கூலி கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் சாதாரண பிடுங்கி கொள்ளுவான், பாவங்கள் நம்மிடத்திலிருந்து பிடுங்கி கொள்ளும், தவறான நண்பர்கள் பிடுங்கி கொள்வார்கள். தகப்பனோ நம்ம கொடுத்து கொண்டே இருப்பார், இந்த உலகமோ நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கும். எனவே எது வேண்டும் என்று சொல்லி, யார் வேண்டும் என்று சொல்லி நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏசப்பாட்ட நீங்கள் வந்து பாருங்கள், அவள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. படிப்புக்கு தேவையா தம்பி வச்சுக்க, வேலை ஸ்டார்ட் பண்ண போறியா நீ வச்சுக்க, நிலம் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறிய எந்த பணத்தை நீ வச்சுக்க, இல்லைனா நீ வீடு கட்டணும்னு நினைக்கிறிய அந்த பணத்தை வச்சுக்க. சம்மந்தமே இல்லாத நபர்கள் மூலமாக எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த பணத்தையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதிசயமாக நடத்திக்கிட்டே இருப்பார். நேற்று தினத்தில் நான் ஒரு சகோதரனோடு வந்தேன். நான் காரில் வந்துகிட்டு இருந்தேன், அவங்க ஊருக்கு போகிறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிந்தவர் உடனே நான் நிப்பாட்டி வாங்கினேன்னு சொல்லி ஏற்றிக்கிட்டேன், பேசிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க வேலை பார்க்குற இன்ஸ்டிடியூஷனில் ஒரு அம்மா கரெக்டாக ரிட்டையர்ட் ஆகும்போது அவர் அநியாயமாக அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, பென்ஷனு, எனக்கு கிராஜுவிட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு, பணமே கிடையாது, வருமானமே கிடையாது. நான் அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு வீடு கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டுச்சுன்னு அவங்க சொன்னாங்க, அந்த பில்டர் நீங்கள் மெதுவாக காசு தாங்கம்மா, நான் உங்களுக்கு கட்டித்தரேன்னு சொல்லி பல லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்டாரு. எப்போ உங்களுக்கு காசு வருமோ அப்போ தாங்க, எப்படினாலும் உங்களுக்கு காசு வரும், நீங்கள் இவ்வளோ பெரிய வேலையில் இருந்திருக்கிறீங்க, அதனால் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கட்டித்தரேன், காசு எனக்கு கொடுத்துருங்க. அது மாதிரி மகளுக்கு திருமணம் பேசினோன்னா இதே மாதிரி ஒரு நேசிக்கிற விட உத்தமத்தை அறிந்த ஒருத்தர் 50 லட்ச ரூபா தாரேன் வச்சுக்கிடுங்க, திருமணத்தை நடத்துங்க, உங்களுக்கு கண்டிப்பாக காசு வரும், அப்போ நீங்கள் தாருங்கன்னு சொல்லி சொன்னதுனால மகா திருமணத்தையும் மிக சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அவங்க வேலை பார்க்குற வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை, 1 ரூபா கூட எடுக்கலை, உத்தமமாக நடந்தாங்க, ஏசப்பாவை தேடினாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் அநியாயமாக நிப்பாட்டினா கூட ஆண்டவர் இந்த தேவைகளை அதிசயமாய் சந்தித்து வீடு கட்ட வைத்து மகளுக்கு திருமணம் செய்ய வைத்து பஞ்ச காலத்திலும் அவர்களை அருமையாய் நடத்தியிருக்கிறார். இதுதான் ஆண்டவர். நீங்கள் அவருக்காக வாழுகிற பொழுது, அவர் சொல்லுகிற திசையிலே போகிற பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பொழுது உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து கொண்டே இருப்பார். ஒரு தகப்பனாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார், உங்களை தலைகுனிய வைக்க மாட்டார். அனைத்து காரியங்களிலும் ஆண்டவர் கூடவே இருப்பார். இல்லை, ஆண்டவர் ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறபடியினாலே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நாம் அங்குமிங்குமாய் பார்த்து திணறுகிற பொழுது அவரே ஓடி வருகிறார், மகனே இதை வைத்துக்கொள், மகளே இதை வைத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்றார். இதுதான் ஆண்டவர். நாம் வெட்கப்பட அவர் விடுவதில்லை, தேவைகள் மத்தியிலே நாம் நிற்க அவர் விடுவதில்லை, என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் தவிப்பதற்கு விடுவதில்லை. ஆனால் ஆண்டவரை விட்டு சென்றவர்களோ, தங்கள் சுய சித்தத்தின்படி சென்றவர்களோ, கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்து இல்லையா எவ்வளவோ வேதனைக்கு காரியங்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கொத்தனார் வேலை போனால் 1300 1700 ரூபா சம்பளம். பெரும்பாலான பணத்தை அந்த பாவத்துக்கு அது கொடுத்து அந்த மதுபானத்தை வாங்குறாங்க இல்லையா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம், அதுக்கு நாம் பணம் கொடுத்து அதை வாங்கி குடித்து உடம்பையும் கெடுத்து அந்த பணத்தையும் நாம் அழித்து போடுகிறோம். பாவம் செய்ய வேண்டும் என்றால் கூலி கொடுக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவண்டை வருகிற பொழுது எதுவுமே கொடுக்க வேண்டாம், அவர் கொடுப்பதை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 30 வருடமாக ஆண்டவருக்காக பணியை நான் செய்து வருகிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறபடியினாலே என்ன தேவையின் மத்தியில் நான் தவித்து நின்றாலும் ஆண்டவர் எப்படியாவது அந்த தேவையை
அவர் தவறாமல் சந்தித்து வருகிறார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்தபடியினாலே எத்தனை மேன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார், எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கின்றார். நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளை எல்லாம் ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கின்றார், இனியும் தருவார். நான் மாத்திரமல்ல, நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், நீங்களும் ஆண்டவருக்காக ஓடி சென்று பாருங்கள். அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தேவையானவர்களை பார்த்து பார்த்து செய்வது போல ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து 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 அவர் செய்து கொண்டே இருப்பார். என்னுடைய தகப்பன் ரொம்ப சீக்கிரத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. தகப்பனற்ற பிள்ளையாக, திக்கற்ற பிள்ளையாக நின்றேன். அப்பொழுது ஆண்டவர் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் என்று சொன்னார். இந்த நாள் மட்டும் என்னுடைய தேவைகளை அவர் சந்தித்து வருகிறவராக இருக்கின்றார். உங்களுக்கும் அவர் அப்படியே இருப்பார். தகப்பன் இருந்தும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். தகப்பன் பொறுப்பற்றவராக இருக்கலாம், தகப்பன் விட்டு போயிருக்கலாம். பரம தகப்பன் நம்மை விட்டு ஒருபொழுதும் ஓட மாட்டார். கடைசி மட்டும் இருப்பார், கடைசி மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. நினிவே எங்கே இருக்கிறது, தர்ஷீஸ் எங்கேயோ இருக்குது, யோனா எங்கேயோ ஓடி போயிட்டுருக்கார். கர்த்தருடைய சமூகத்தை அவர் விட்டு போயிட்டார். ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவருடைய ஊழியம் வேண்டாம், நான் அவரை விட்டுட்டு நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ அவர் ஓடினார். கப்பலில் அடித்தளத்தில் போய் அவர் படுத்து கிடந்தார். ஒழித்து கொள்ள முடியுமோ? வானத்தில் போய் நம்ம கூட்ட போட்டாலும், பாதாளத்துக்குள்ளே போய் படுக்கையை போட்டாலும் ஆண்டவர் நம்மை கண்டுபிடிப்பவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களை ஒழிய முடியாது. ஆண்டவருக்கு திட்டங்களை விட்டு நாம் ஓட முடியாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்றைக்கு எத்தனை பேர்கள் கர்த்தருடைய திட்டத்தை அவர்கள் மீது வைத்திருக்கும் பொழுது ஓடிடலாம், நாம் வேற எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னும் பார்க்க முடியாது, எங்கேயும் ஓட முடியாது. யோனா எங்கெல்லாமோ ஓடி பார்த்தார், ஓட முடிந்ததா? இல்லவே இல்லை. அவர் கடைசியில் மறுபடியும் இந்த ஊழியத்துக்கு தான் வந்தார். நாம் நினைக்கின்றோம் ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டவரை விட்டு ஓடி விடலாம், நாம ஒரு வாழ்க்கையை அமைத்து விடலாம், நாம எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று சொல்லி. அப்படியா? நாம் நினைச்சா எல்லாம் சாதிச்சிடலாமா? முடியவே முடியாது. நம்முடைய சுண்டு விரலை கூட நம்ம ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் அசைக்க முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே யோனா நினைத்தபடி தர்சீசுக்கு ஓடி போக முடிந்ததா? கர்த்தரை விட்டு தூரமாய் போய் வாழ முடிந்ததா? ஊழியம் செய்யாமல் இருக்க முடிந்ததா? இல்லவே இல்லை. அதெல்லாம் தோல்வியாகவே முடிந்தது. வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அவர் இறுதியிலே ஊழியத்துக்கே திரும்பி வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு தூரமாய் சென்று கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, ஆண்டவரோடு விட்டு தூரமாய் போய் மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா? ஆண்டவர் இல்லாமலே வாழ்ந்து விட முடியுமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமலே நீங்கள் எல்லாவற்றையும் அமைத்து சுதந்திரமாய் வாழ்ந்து விட முடியுமா? முடியவே முடியாது. கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் போவோம் என்றால் சாத்தானானவன் நம்மை மூடிக்கொள்ளுகிறான். அவன் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். புயல் காற்று நம்மை அடிக்கின்றது. எல்லாரும் மத்தியில் நம்ம குற்றவாளியாக கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது. அந்த மாதிரி கர்த்தரை விட்டு தூரமாக போக 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 போக, ஆண்டவரை விட்டு தூரமாக போக போக வேதனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன், அப்பா விட்டு தூரமாக போக போக வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் அவனுக்கு வந்ததல்லவா? அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டோட திட்டத்தை விட்டு தூரமாக போக போக, நம்ம தர்ஷீசுக்கு ஓடி போக 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 நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் நமக்கு காத்திருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து செல்ல 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 சமாதானம் பெருகி கொண்டே போகும். புது புது சந்தோஷங்கள் நம்மை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவரை விட்டு தூரமாய் போக 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 வேதனைகளும் புயல் காற்றுகளுமே நமக்கு வந்து கொண்டிருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எதை வேண்டுமென்றாலும் வாங்கலாம், சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது, மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அதை ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே தர முடியும். ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே மெய்யான சந்தோஷத்தை தர முடியும். அந்த சந்தோஷம் எப்பொழுது கிடைக்கிறது? ஆண்டவர் காண்பிக்கிற பாதையில் செல்லும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கின்றது. கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்கள், போக முயற்சிக்கிறவருடைய வாழ்க்கையில் எத்தனை வேதனை, குடும்ப ஜெபம் செய்யாதவருடைய குடும்பங்களில் எத்தனை வியாதிகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தேவையற்ற செலவினங்கள். குடும்ப ஜெபம் இல்லாத வீடுகளில் சாத்தானானவன் உள்ளே புகுந்து எவ்வளவு குழப்பங்களை, கசப்புகளை, வேதனைகளை முயற்சிக்கிறான். எவ்வளவு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்றான். ஒழுங்காய் குடும்ப ஜெபம் செய்பவருடைய வீட்டில் உள்ளே போய் சாத்தான் பார்க்குறான், ஐயோ இங்கே போக முடியாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது, இவங்கெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று அவன் அறிந்து உடனடியாக அவன் அங்கே ஓடி போகின்றவனாக இருக்கின்றான். சாத்தான் கண்ணால் பார்ப்பான், கோட்டையாக இருக்கும், இவங்க வீட்டிலாம் குடும்ப ஜெபம் நடக்குது, அவங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது, அவன் உத்தமனாய் வாழுகிறான், வீட்டு பக்கம் போகாத, தள்ளி போயிரு என்று சொல்லி அவன் வீடுகளை பார்க்கும் பொழுதே அறிந்து கொள்ளுவான். பிரியத்துக்குரிய இயேசு கிறிஸ்துவண்டோ நாம் தொடர்ந்து ஓடுகிற பொழுது, அவர் காண்பிக்கிற பாதையில் செல்கிற பொழுது நமக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டுடைய வேலி இருக்கிறது, ஆண்டுடைய பாதுகாவல் இருக்கிறது, உச்சக்கட்ட சந்தோஷங்கள் இருக்கிறது. ஆண்டவரை விட்டு தூரமாய் போக போக, யோனா நாங்கள் தர்ஷீசுக்கு போய் எல்லா வேதனைகளையும் வாங்கி கொண்டார் அல்லவா, எல்லா அவமானங்களையும் வாங்கி கொண்டார், பயங்கரங்களை சந்தித்தார் அல்லவா.
இயேசுவை விட்டு தூர போக போக பயங்கரங்களையே நாம் சந்திக்கின்றோம், கண்ணீரையே சந்திக்கின்றோம். எனவே இயேசுவண்டையே நாம் இருப்போம், இயேசுவண்டையே நாம் இருப்போம். இயேசுவண்டை இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம். நாம் ஆண்டவருடைய இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் காண்பிக்கிற கப்பலில் நம்ம ஏறி போவோமா? ஆண்டவர் காண்பிக்கின்ற வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வோமா? அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த நாளில் கூட யோனாவுடைய வாழ்க்கை மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. நீங்கள் காண்பிக்கிற கப்பல் எப்பொழுதுமே சமாதானம் நிறைந்தது, பாதுகாப்பு நிறைந்தது, மகிழ்ச்சி நிறைந்தது, ஆண்டவரை பரவசம் நிறைந்தது. எப்பொழுதும் எங்களுக்கு நீர் எல்லாத்தையும் கொடுக்கின்றவராக இருக்கின்றீர். என்ன வேண்டுமென்றால், சுகம் வேணுமா, பணம் வேணுமா, வேலை வேணுமா, வீடு வேணுமா, வாழ்க்கை வேணுமா, பிள்ளைகள் வேணுமா, உனக்கு என்ன வேணும் நான் தாரீங்க. ஆனால் நாங்களோ தேர்வு செய்து போகிற பொழுது எல்லாத்துக்கும் நாங்களே காசு கொடுக்க வேணும். எங்கிட்டிருந்து உலகம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், பாவங்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி கொள்ளும். ஐயா, எங்கள் பரம தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு தருகிறதுக்கு எல்லாம் தருவதுக்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாங்கள் உங்கள்கிட்ட போகாமல் நாங்களாக தேர்வு செய்து போய் எல்லாவற்றையும் இழந்து போகிறோம். அப்படியாக போய் எல்லாத்தையும் இழந்து போன எத்தனையோ பேர்களை எங்களுடைய வாழ்க்கையில் அறிவோம். எங்கள் கர்த்தாவே, நீரே எப்படியாவது மனம் இறங்கும். நீரே அப்படியாக போய் இழந்து போனவர்கள், எல்லாத்தையும் இழந்து போனவர்கள், ஆண்டவரை தானாக தேர்வு செய்த கப்பலில் ஏறி போய் தகப்பனே அப்பா, வேதனையின் மத்தியில் நிற்கிறவங்க, வாழ்வோமா சாவோமாங்கிற அளவிற்கு கேள்விக்குறியில் மத்தியில் நிற்கிறவங்க, மூச்சு முட்டி நிற்கிறவங்க எல்லாரையும் கர்த்தாவே நீர் மன்னியும். அவர்களையும் திரும்பி வந்து மறுபடியும் ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் சமாதான பிரபு. சமாதானம் இல்லாமல் யாரெல்லாம் வாடி நிற்கிறாங்களோ, மகிழ்ச்சி இல்லாமல் யாரெல்லாம் வாடி நிற்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தாவே நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஏசப்பா சோத்திரம். நாங்கள் தேர்வு செய்வதில் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தவறான நபர்களை எங்கள் வாழ்க்கையில் தேர்வு செய்வோம் என்றால் வாழ்க்கையை நாசமாகி விடும். ஐயா, நீர் ஒருவரே எங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். நீர் ஒருவரே எங்களை வாழ்க்கையில் கர்த்தாவே எங்களை சரியான பாதையில் நடத்தி செல்ல முடியும். அப்பா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தாவே சோத்திரம். ஐயா, வியாதிகள் நீங்கட்டும். மனுஷரால் கூடாதவைகள் தெய்வத்தினாலே கூடும். மருத்துவத்தினால் தீர்க்க முடியாத வியாதிகளை நீர் சரி செய்ய முடியும். கிருமிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், வேதனைகள், சரத்தில் இருக்கிற வேதனைகள், உபாதைகள் மறையட்டும். எத்தனை பேருக்கு ஆண்டவரை என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுதே சுகப்படுத்தி இயேசு சுகமளிக்கிற தெய்வம் என்பதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர் பண தேவைகள் மத்தியில் இருக்கிறவங்க, புயல் காற்றை சந்தித்து எல்லாத்தையும் இழந்து போனவங்க, பாவத்துக்காக பணத்தை செலவழித்து இன்றைக்கு தெருவில் நிற்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ரீபானா ஷபாரா ஷபோரா தூபோனா கரா ஆண்டவரை, பணம் இல்லாமல், வருமானம் இல்லாமல் என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியாமல் தவித்து நிற்கிற எத்தனையோ கோடி கோடி மக்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி தாருங்க. கண்ணீர் யாவையும் தொடங்க தகப்பனே. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா தகப்பனே, ஆண்டவர், பணம் இல்லாதபடினால வட்டி கடன் வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் வெக்கத்தோடு நிற்கிற பிள்ளைகளுடைய வெக்கத்தை நீக்குங்க. ஆண்டவர், கடன் கொடுக்குறவர்களை அவர்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளாலே பிரச்சனை, போதை, அடிமைத்தனங்கள், கெட்ட வார்த்தைகள், சண்டைகள், ஆண்டவர் அங்கங்கே பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, பக்கத்து வீட்டால் பிரச்சனைன்னு சொல்லி கலங்கி நிற்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இருள் நீங்கட்டும் அப்பா, இருள் நீங்கட்டும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா, அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக இயேசப்பாவுடைய பிள்ளைகளை நீர் அதிகமாக ஆசீர்வதிக்கிற. சாத்தான் அவர்களை அதிகமாக நெருக்கிறான். அந்த சங்கிலிகள் உடைக்கப்பட்டு ஆண்டவரை வேலி வைத்து அவர்களை பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவை இன்றைக்கு இப்பொழுதே ராஜா ஆண்டவரை ஒவ்வொருவரையும் இதனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்த திராட்சை பழத்தோட்ட ஒளியில் நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஆண்டவரை, அடைக்கலான் குருவி முதியோரத்தை காணிக்கினாலே தாங்குகிற அநேகர் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாரும். அடைக்கலான் குருவி முதியோரத்தை தங்க அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாரும். கிருபைகளை ஒழித்து வைத்துக் கொள்ளும். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை, இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அன்யோன்யைக்குள்ளாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.